அப்ப மகிழ்ச்சியை நீங்க நல்லா வடிகட்டி, நல்லா ஃபில்டர் பண்ணி, நீங்க நல்லா இன்பங்களை எல்லாம் சுவைச்சீங்க அப்படின்னா, துன்பம் வரும்போது இறைவன் தாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து? அது ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்திலே முதல் தந்திரத்திலே உபதேசம் என்கின்ற பகுதியிலே ஒரு பாடல். பெருமை சிறுமை அறிந்து எம் பிரான்போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் ஆர் ஒருமையுள் ஆமை போல் உள்ளைந்தடங்கி இருமையும் கெட்டிருந்தார் புறையற்றே. அதாவது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இறைவன் வாழ்ந்து காட்டினார். அதுதான் சொல்ற, பெருமை சிறுமை அறிந்து எம் பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் யார் இருக்காங்க? அறிந்து அறிவார் யார்? ஆக இங்க திருமூலர் என்ன கூறுகிறார் என்றார், ஒரு அடியார் எப்படி வாழ வேண்டுமோ ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்தும் அடக்கி இருமையுள் கெட்டிருந்தார் புறையற்றே. இவருக்கும் திருமூலருக்கும் திருவள்ளுவருக்கும் பல இடங்களில் ஒற்றுமை இருக்கு. ஒருமையுள் ஆமை போல் அப்படின்னு இதே மாதிரிதான் ஒரு திருக்குறளும் வள்ளுவர் எழுதியிருக்கார். ஆமை எப்படி ஐம்புலன்களையும் அடக்கி இருக்கிறதோ அது போல இருந்தால் வாழ்வு சிறக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரும் ஒரு பாடல் சொல்லுவார். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றில் எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு அந்த தன்மை திருமூலர்கிட்டும் இங்கே அதே போலதான் இங்கே சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்லுகிறார்னா, எப்படி இறைவன் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் படைத்தாலும் அவர் ஐம்புலனையும் அடக்கி எப்படி வந்து ஒரே இடத்தில் தவத்திலேயே இருக்கிறாரோ அந்த இறைவன், அதுபோல தன்னை சார்ந்திருக்கிற அடியார்களும் ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்தும் அடக்கி, உள் ஐந்தும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களையும் அடக்கி இருமையும் கெட்டிருந்தார். இருமை இருமை அப்படின்னா நல்வினை தீவினை அப்படிங்கிறது. இருவினையும் கெட்டிருந்தார் புறையற்றே. புறை அப்படின்னா புறையோடி போயிருக்கு அப்படிங்கிறான். அந்த புறையற்றே அப்படின்னா எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் உலக வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ, இருமை அப்படிங்கிற வார்த்தையே இருமை வகை தெரிந்து ஈழ்ந்த அறம் போன்றார் பெருமை புறங்கிட்டு உலகு அப்படின்னு சொல்லி இருமை அப்படிங்கிற வார்த்தையை வள்ளுவரும் பயன்படுத்துறார். இருவினை நல்வினை தீவினை அப்படிங்கிறதான் இருமை. நல்வினையும் அதாவது நல்லதும் இல்லாம கெட்டதும் இல்லாம வாழுதல் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக வாழ்க்கை. அங்க வந்து நல்லதும் இருக்காது கெட்டதும் இருக்காது. இதே போலதான் இறைவன் இருக்கிறார். இறைவன் வாழ்ந்து காட்டுகிறார். நம்ம இறைவனே அந்த மாதிரிதான் வாழ்ந்து காட்டுகிறார். அவ்வளவு பெரிய இறைவன் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் அழகழகாக படைத்து விட்டு அவர் இருக்கிறது சுடுகாட்டுல இருக்கிறார். அவர் இவ்வளவு அணிகலன்களை எல்லாம், இவ்வளவு தங்கம் வைடூரியம் கோமேதகம் எல்லாம் இருக்கும்போது அவர் கழுத்துல வந்து அந்த மண்டையோடு மாலையை அணிந்திருக்கிறார். பாம்பை அணிகலனாக அணிந்திருக்கிறார். புலித்தோலை ஆடையாக அணிந்திருக்கிறார். பட்டாடையெல்லாம் விட்டு விட்டு புலித்தோலை ஆடை அணிந்திருக்கிறார். அப்ப என்ன தெரிகிறது அப்படின்னா, அவர் வந்து நல்வினை தீவினையை கடந்து அவர் இறைவன் இருப்பது போலவே யார் வாழ்க்கையிலும் அந்த நல்வினையை தீவினையை கடந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு புறையற்றே இருக்கும் பொழுது அவர்களுக்கு அனைத்து விதமான இறைவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சுகத்தை மனது நாடுகிறதோ அந்த அளவுக்கு நாம் இறைவனுடைய தன்மையை விட்டு விலகி போறோம். அது நல்வினையும் வேண்டாம் அப்படிங்கிற பொழுது தீவினையும் நம்மிடம் எதுவும், நல்வினையை நம்ம தூக்கி எறிந்தோம் அப்படின்னா தீவினை நம்மளை வந்து தீண்டாது. ஏன் தீவினை நம்மளுக்கு இறைவன் வந்து நம்மளுக்கு கெட்டது நடக்கும்போது இறைவனை வந்து தடுக்கிறாரு அப்படின்னா, நாம் நல்லதை ஏற்கல. இப்ப எல்லாருக்கும் வந்து கஷ்டங்கள் வருது, ஏன் இறைவன் வந்து நீக்கிறாருல அப்படின்னா, நீங்கள் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்க விரும்புகிறீர்கள்
அப்ப நீங்க விரும்புறீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அப்ப நம்ம நல்லதை வந்து நம்ம விரும்பாமல் இருக்கிறதுனால தான் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் அப்படின்னு சேக்கிலார் பெரிய புராணத்தில் சொல்றாரு. நம்ம எப்ப நல்லதை தூக்கி எறிகிறோமோ அப்பொழுது நமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டா இறைவன் வந்து காப்பாற்றுவார். நம்ம நல்லதெல்லாம் நல்லா நம்ம அதை நல்லா சுவைச்சு மகிழ்ந்தோம், நல்வினையை நல்லா அனுபவிச்சோம், சுகபோகங்களை நல்லா அனுபவிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு துன்பம் வரும்போது நம்ம தான் அதை அனுபவிக்கணும். ஏன்னா நல்லதை நம்ம அனுபவித்திருக்கோம்ல. நல்லதை நாம் அனுபவித்தால் துன்பம் வரும்போது நம்ம தான் அதை சுமக்கணும். நம்ம நல்லதை தூக்கி எரிந்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா, ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு அப்படிங்கிற பொழுது பிச்சை எடுக்கிறாரு, பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றாரு அப்படின்னா சுகபோகங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு அர்த்தம். இப்ப அவருக்கு ஒரு கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அதை யார் போக்க வேண்டும் என்றால் இறைவன் தான் போக்க வேண்டும். அப்ப மகிழ்ச்சியை நீங்க நல்லா வடிகட்டி நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்க நல்லா இன்பங்களை எல்லாம் சுவைச்சிங்க அப்படின்னா துன்பம் வரும்போது இறைவன் தாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து அது தப்பு. அது நல்வினையை நீங்க தூக்கி எரிஞ்சிட்டீங்க அப்படின்னா தீவினை வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது இறைவன் வந்து அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து காப்பாற்றுவாரு. அது நியாயம் இருக்கிறது. ஆனா இருமையும் கெட்டு இருந்தால் குறையற்றே. ஒரு மனிதன் நல்வினையும் தூக்கி எறிந்துட்டு அந்த மனிதன் வாழும் பொழுது அந்த மனிதருக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை இறைவன் தடுத்து நிறுத்தி விடுவார். நல்வினையை நீங்க நான் நல்வினையெல்லாம் நான் அனுபவிப்பேன், எனக்கு வர கஷ்டத்தை பூரா இறைவன் வந்து நீக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு முரண்பாடான ஒரு எதிர்பார்ப்பு. நல்லதை நாம் எப்படி தூக்கி சுமந்தோமோ அதே மாதிரி கெட்டது வந்தாலும் அதை நாம் தூக்கி சுமக்கத்தான் வேணும். இன்பத்தை நாம் சுமக்கும் பொழுது துன்பம் வரும் பொழுது அதையும் நான் தான் சுமக்கணும் தான் நம்ம நினைக்கணும். இல்லை இன்பத்தை மட்டும்தான் நான் சுமப்பேன், துன்பத்தை என்னால் முடியாது, அதை இறைவன் வந்து சுமக்கணும் அப்படிங்கிறது நியாயம் இல்லை. அதைத்தான் நீங்க வந்து பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் யார்? ஒருமையுள் அமைபோல் உள்ளைந்தும் அடக்கி இருமையும் கெட்டிருந்தார் குறையற்றே. இருமையையும் தூக்கி எறிந்து விட்டு அவர் எப்படி இருக்கிறாரோ அது போல இருக்கிறது, இறைவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல நீங்களும் இருங்கள் என்பதுதான் இங்க உபதேசம். அதுதான் முதல் தந்திரத்திலேயே இங்க வந்து திருமூலர் சொல்லுகிறார். அதுபோல நாம் இறைநிலை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல வந்து நல்லதை தூக்கி எறிந்து பழக வேண்டும். எதெல்லாம் இன்பமானதோ அதெல்லாம் வந்து நம்ம புறக்கணிச்சு பழகணும். இல்ல இன்பத்தை பூரா நான் அனுபவிக்கிறேன், துன்பம் மட்டும் வரக்கூடாது அப்படின்னா அது வந்து நியாயம் இல்லை. எனவே நீங்கள் வந்து இங்கே சொல்ல வந்த செய்தி என்னன்னா, இறைவன் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நீங்களும் வாழ்ந்தால் உங்களுக்கும் அந்த சிவ பண்பு சிவத்தினுடைய தன்மை உங்களுக்கு வந்துவிடும் என்கிறது இந்த பாடல். இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம். சாமி சிவாயவசி, எப்படி நல் வினைகள் எல்லாம் தூக்கி எறிகிறது சாமி? அது பெரிய பிராக்டிஸ். அதுதான். ஆமா, அந்த இதெல்லாம் வந்து இறைவனுக்கு தியாகம் அப்படின்னு சொல்றோம்ல. தியாகம் தியாகேசன் நம்ம வாழ்க்கையில வந்து இப்போ நம்ம வந்து இறை நெறியில நம்ம போறோம் அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய இப்ப நல்ல சுகமான ஐம்புலனுக்கு ஒரு சுகமான சாப்பாடை முதல்ல நம்ம வந்து சாப்பிடுவதை குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. சுகமான படுக்கை, சுகமான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்கணும். அவ்வளவுதான். நான் தியாகம் தான்.